அன்னியசை ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃபான ட்ராப்டு வித் சைக்கோ ஹஸ்பண்ட் அதோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துருந்துருங்க. யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த ஃபைனல் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சீனில் எதோட முடிச்சிருப்போன்னா நீங்கள் ஜிமின் ஃபேஸே பாவமாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜிமின் உங்களை முழிச்சு பார்க்குறாரு. நீங்களும் அவரே பார்த்துட்ருக்க. அவர் அப்படியே எந்திரிச்சு வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணலான்னு உங்கள் கிட்டே வந்துட்டுருக்காரு. நீங்களும் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ரெடியாக தான் இருக்கீங்க. இப்போ உங்கள் மைண்டில் எதுவுமே இல்லை, ஃபுல்லு பிளாங்காக இருக்கீங்க. ஜிமின் உங்களை பாசமாக கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரே வராரு. அப்போது அவரோட லிப்ஸ் உங்கள் லிப்ஸ் மேலே படுது. அப்படியே அவர் சாஃப்டாக உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அலறி துடிக்கிறீங்க. ஏன்னா அவர் அப்படியே உங்கள் லிப்ஸை அவர் லிப்ஸுக்குள்ளே வச்சு அப்படியே கடிச்சு விட்டாரு. அதுவும் பயங்கரமாக கடிக்கிறாரு. உங்களால் கத்தக்கூட முடியல. அவர் விட்டு விலகலான்னு ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களால் முடியல. உங்கள் கையை அவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் உங்களை விடுறாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு கையெடுத்து தொட்டு பார்க்குறீங்க. உங்கள் லிப்ஸை சுற்றி ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அவர் கடிச்சதில் உங்கள் லிப்ஸை சுற்றி செம்மையாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அதை ஐயோ ரத்தம் அப்படின்ட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க டிஷ்யூ எடுத்து தொடச்சிட்ருக்கீங்க. அவர் உங்கள் முடியை பிடிச்சவர் என்னடி என்ன ஜிமின் வந்து உன்னை பாசமாக அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவான்னு நினச்சியா? நீ பண்ண வேலைக்கு இதெல்லாம் நீ எதிர்பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணலை? நீ பண்ணுற ஷூட்டிங்கு அதில் கூட நடிக்கிறவன் நீயும் அவனும் வச்சு சொல்லவே கேவலமாக இருக்குது. இதில் உனக்கு அசிஸ்டண்ட்டாகவும் பையன்தான் வேணும். உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பசங்க. இல்லை உன் மொபைலில் கூட பொண்ணு கான்டாக்டை விட பசங்களோட கான்டாக்ட் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன என்னை சந்தேகப்படுறீங்களா? என் ஃபோனெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்களா? ஏன் நான் பார்க்கக்கூடாதா? நான் உன்னோட புருஷன் தானே, ஏன் பார்க்கக்கூடாதாடி அப்படின்ட்டு உங்கள் முடியை இன்னும் ஃபோர்ஸாக பிடிக்கிறாரு. நீங்கள் விடுங்க விடுங்க வலிக்குது வலிக்குது அப்படின்ட்டு கத்திகிட்ருக்கீங்க. அவர் வலிக்குதா வா வா அப்படின்ட்டு உங்கள் முடியை பிடிச்சி தரன்னு அந்த ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் இருக்க ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் விடுங்க விடுங்க அப்படின்ட்டு அவர் கையை அடிச்சிட்ருக்கீங்க. பட் ஒன்றத்துக்கும் யூஸ் இல்லை. அந்த ரூம்குள்ளே வந்த பிறகு தான் உங்கள் முடியவே விடுறாரு. நீங்கள் உங்களுக்கு தலை செம்மையாக வலிக்குது. அவர் பிடிச்சிட்டு இருந்தனால நீங்கள் லைட்டாக தடவி கொடுக்குறீங்க. அப்போ தான் எங்கே வந்திருக்கீங்கன்னு பார்க்குறீங்க. அந்த ரூம்குள்ளே இப்போ எதுக்கு இவன் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான்? இந்த ரூம்குள்ளே தான் இவன் எதுவும் பண்ணிகிட்ருக்கான். இந்த ரூம்குள்ளே என்னை கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பீதியில் தான் நின்றுட்டுருக்கீங்க. அவர் வாடி வாடி நான் உனக்கு காட்டுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு ரொம்ப ஆசை இல்லை? நான் என்ன வேலை பார்க்குறேன், இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தல்ல, இன்னைக்கு காட்டுறேன் வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அந்த டேபிள் ஒன்று இருக்கும்ல அதுக்கு முன்னாடி உங்களை நிற்க வைக்கிறாரு. அப்போது உங்கள் காலில் ஏதோ ஒன்று தண்ணி மாதிரி படுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் என்னன்ட்டு கீழே பார்க்குறீங்க. பார்த்தா ஃபுல்லு ரெட்டு கலரில் இருக்குது. என்னது இது அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவர் பார்த்தா தெரில, ரத்தம். ரத்தமா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போகிறீங்க. அவர் என்னம்மா இதுக்கே வைப்புற அப்படின்ட்டு அந்த டேபிள் கீழே தார்பாய் மாதிரி ஒன்று சுற்றி இருந்துச்சுல்ல, ஸோ அதை இழுக்கிறாரு. நீங்கள் என்னது இது, இதுலேருந்து ஏன் ரத்தம் வருது அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இங்கே வா உனக்கு காட்டுறேன். இல்லை நான் வரமாட்டேன், இங்கே வாடி அப்படின்ட்டு உங்களை கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்து அவர் பக்கத்தில் உங்களை அப்படியே நீல் டவுன் பண்ணி வைக்கிறாரு. நீங்கள் அவர் அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பயத்தோடு தான் பார்த்துட்ருக்கீங்க, என்ன பண்ண காத்துட்ருக்கானோ அப்படின்ட்டு. அப்போது அந்த பேக்கை அப்படியே இழுத்து அதை திறக்கிறாரு. திறந்தா அதுலேருந்து கப்பு நாத்தம் நாறுது. உங்களால் மூச்சே வாங்க முடியல. நீங்கள் அப்படியே திரும்பிக்கிட்டீங்க. அவர் என்ன திரும்பிக்கிட்ட, உனக்கு தானே ஆர்வம் பாரு அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே திருப்பி பார்க்க வைக்கிறாரு. பார்த்தா அங்கே ஏதோ ஒன்று கொலன்னு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்னது இது? என்னது இதா? பார்த்தா தெரில, ஃப்ளெஷ்ஷு. ஃப்ளெஷ்ஷா? என்ன ஃப்ளெஷ்ஷு? முகந்து பாரு உனக்கே தெரியும் அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த கொலன்னு இருக்கிறதுலையே அப்படியே முக்கிட்டாரு. உங்களுக்கு அப்படின்ட்டு குடலை புரட்டிக்கிட்டு வருது. நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. ஆனால் உங்கள் ஃபேஸில் ஃபுல்லு ஒரு மாதிரி பிளட்டாக ஒரு மாதிரி கப்பு நாற்றம் நாறிட்டுருக்கு. என்னம்மா ஸ்மெல் பண்ணியா, கண்டுபிடிச்சியா என்ன?
என்னது இது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது பார்க்கவே அவ்வளோ கேவலமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் ஒரு துணி இருக்குது, அதை எடுத்து ஃபேஸை தொடச்சிட்ருக்கீங்க. அப்போ அவர் இது ஹியூமனோட ஃப்ளஷ்ஷு அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷத்தில் உயிரே இல்லை. அப்போது நீங்கள் தொடச்சிட்ருக்க துணி ஒரு மாதிரி சொரன்னு. நீங்கள் என்ன அப்படின்ட்டு அந்த துணியை பார்க்குறீங்க. பார்த்தா அது ஏதோ ஒரு ட்ரெஸ் மாதிரி இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸில் ஃபுல்லு ரத்தக்கரை படிஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி காஞ்சி போய் ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் அது இருக்குது. நீங்கள் இது என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் என்ன பார்க்குற, அது இந்தோ இங்கே ஒருத்தி பொணமாக இருக்காளே அவளோட ட்ரெஸ்ஸு தான் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அதை தூக்கி விசாரிச்சிட்டிங்க. அப்போ அவர் உண்மையாக தான் சொல்கிறாரா அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ தான் தோணுது. அவர் சும்மா தான் ஹியூமனோட ஃப்ளஷ்ஷு அப்படின்ட்டு சொல்கிறாருன்னு நினச்சிங்க. ஆனால் இப்போது அந்த பொண்ணோட ட்ரெஸ் இது அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது அப்போ நிஜம்தானா அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோதான் பயந்து போயிட்டீங்க. நீங்கள் அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறீங்க. அப்போது உங்கள் கையை பிடிச்சி அப்படியே தரன்னு, என்னம்மா இதுக்கே பயந்துட்டா எப்படி, இது ஜஸ்ட்டு ட்ரையலு, முழு பிக்சரே வச்சுருக்கேன் வந்து பாருவா அப்படின்ட்டு அங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குல்ல, புக் ஷெல்ஃப் மாதிரி. ஸோ அங்கே ஒரே ஒரு புக்கை மட்டும் நவக்குறாரு. அப்போது அந்த புக் ஷெல்ஃப் அப்படியே பாதியாக ஓப்பன் ஆகிடுது. நீங்கள் என்னது இது, என்னதா உள்ளவா, மெயின் பிக்சர் நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டல பாருவா, நான் பண்ணுறதெல்லாம் உள்ளதாக இருக்குது, வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் இல்லை எனக்கு வேணாம், எனக்கு இதுவே போதும், இதுக்கு மேலே நான் வர தயாராக இல்லை, நீ விடுங்க, என்னால் முடியாது, ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் காலில் விழுகாத குறையாக கெஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் அவர் என்னம்மா அன்றைக்கி மட்டும் அவ்வளோ ஆர்வமாக எனக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக உள்ளே வந்த, இப்போ என்னன்னா மேடம் பயப்படுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதே கேட்காம உள்ளே இழுத்துட்டு போயிட்டாரு. நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. உங்களால் எப்படி தப்பிக்கிறதுன்னு வேணும் தெரியல. இவன் என்ன பண்ணுவானோன்னு நீங்கள் தெரியாமல் பயந்துட்டுருக்கீங்க. அப்போ உள்ளே போயிட்டு அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுறாரு. நீங்கள் அது வரையும் பீதியில் தான் இருக்கீங்க. அப்போ ஒரு லைட் ஆன் பண்ண பிறகு நீங்கள் பார்க்குறீங்க அது ஒரு சின்ன சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ஃபுல்லு கிளாஸாக ஒரு மாதிரி சுற்றி கிளாஸ் பாட்டில்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. நீங்கள் என்னென்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஏதோ ஒன்று ரவுண்டாக அந்த கிளாஸ் பாக்ஸ்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன அப்படின்ட்டு கிட்ட போகிறீங்க. அப்போது அந்த தண்ணியில் அது அப்படியே திரும்புது. அந்த கிளாஸ் பாட்டில்ஸ்குள்ளே ஃபுல்லு தண்ணி ரொம்பிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே ஒன்றொன்றுலையும் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. நீங்கள் என்னன்னே தெரியாமல் கிட்ட போய் அதை பார்த்துட்ருக்கும் போது அப்போது அந்த பால்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த தண்ணியோட அது கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புது. நீங்கள் என்ன இது அப்படின்ட்டு கூர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தோன்னே இது 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 என்ன இது இது அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. அப்போ அவர் பார்த்தா தெரில, கண்ணு இந்தோ வெளியில் ஒரு பொண்ணை பார்த்தியே அந்த பொண்ணோட கண்ணு தான் இது. என்ன அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜர்க்காகி பின்னாடி வந்து விழுக போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் ஜிம்மின் மேலே தான் மோதி நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்னை திரும்பி பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்து ஈவிலாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு போக போகிறீங்க. அவர் எங்கே மேடம் போகிற, இங்கே இரு அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அந்த பாட்டில்ஸ் பக்கத்தில் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் விடுங்க என்னால் முடியாது, ப்ளீஸ் விடுங்க அப்படின்ட்டு கத்திட்ருக்கீங்க. அவர் பக்கத்தில் ஒரு சுற்றி மாதிரி இருக்குது, அதை எடுத்து அங்கே இருக்க எல்லா கிளாஸ் பாட்டிலையும் உடைக்கிறாரு. அப்போது அந்த தண்ணியோடு சேர்ந்து அதுக்குள்ளே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே உங்கள் மேலே விழுந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன விடுங்க அப்படின்ட்டு கத்திட்ருக்கீங்க. அந்த ஒரு பொருளும் உங்கள் மேலே போடும்போது அவ்வளோதான், உங்களுக்கு உயிரே இல்லை. இப்பயே மயக்க போட்டு விழுந்துற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அவர் எல்லாத்தையும் கொட்டிட்டு கீழே ஃபுல்லு ஒரு மாதிரி ஆர்கன்ஸாக இருக்குது. ஆர்கன்ஸு அந்த தண்ணி அப்படி இப்படின்ட்டு பார்க்கவே கொடூரமாக இருக்குது. நீங்கள் இவன் என்ன இவ்வளோ பெரிய சைக்கோவா, இது தெரியாமல் நம்ம இத்தனை நாளாக இவங்க கூண்டியாக இருந்தோம் அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ பயத்தில் இருக்கீங்க. அவர் என்னம்மா இப்போ புரிஞ்சுதா என்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு, இதுக்கப்புறம் கேட்ப நீ எனக்கு தெரியாமல் இந்த ரூமுக்கு வருவேன் அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் இல்லை நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டுருக்கீங்க. அவ்வளோ பயமாக இருக்குது உங்களை ஏதாச்சும் பண்ணிடுவாரான்னு. நீங்கள் அப்படி கெஞ்சிட்ருக்க ஜிம்மினுக்கு நக்கலாக சிரிக்கிறாரு உங்களை பார்த்து. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் அப்படின்ட்டு அங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய கத்தி மாதிரி எடுக்கிறாரு. நீங்கள் எதுக்கு கத்தி எடுக்கிறீங்க, எதுக்கா
இல்லை இல்லை உனக்கு இவ்வளோ பெரிய கத்தியெல்லாம் தேவையில்ல, இது போதும் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த டேபிள் ஓப்பன் பண்ணி வேறு கத்தி எடுக்கலான்னு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்போ தான் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அதுக்குள்ளே அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸு, கத்தி, சிசரு, அது இது அப்படின்ட்டு எதோ கிடக்குது. எல்லாமே பார்க்க கொடூரமாக தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே ரத்தக்கரை பறிஞ்சிருக்கு. நீங்கள் என்ன என்னது இது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்ன பார்க்குற, இதெல்லாம் இந்த திங்ஸ் எல்லாம் ஒரே கத்தியில் எப்படி கட் பண்ண முடியும், அதுக்கு தான் ஒன்று ஒன்று பார்த்து பக்குவமாக கட் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி தான் இவ்வளோத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்றாரு. நீங்கள் என்ன நெக்ஸ்ட்டு இந்த கத்திக்கு ஒரு ஆள் வேணுமா பதம் பார்க்குறதுக்காண்டி கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு ஆள் கிடச்சிருச்சுன்னு ரொம்ப குஷியில் இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் என்ன அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் உங்ககிட்ட தான் வராரு. உங்களுக்கு புரிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு நம்மளை தான் அப்படின்ட்டு. நீங்கள் ஓட போகிறீங்க. அப்போ உங்களை முடிய பிடிக்கிறாரு. விடுங்க ப்ளீஸ் விடுங்க அப்படின்றீங்க. என்ன விடுங்க, எதுக்கு நீ விடணும்? இத்தனை நாளாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்களா யாருக்குமே தெரியாமல் கடத்திட்டு வந்து அவங்க ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து எவ்வளோ பக்கமாக வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி உன் மேலே இருக்க கோவத்தில் இது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ எப்படி என்னோடய டீலிங்ஸ்லாம் முடிக்கிறது, சப்ளையர்ஸுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்கிறது, அதுக்கு நீ ஒருத்தி தான் இருக்க. ஸோ நீ தான் இது கரெக்டாக இருப்ப. ஜிமினா இப்படியெல்லாம் பேசாதீங்க, நான் உங்களோட ஒய்ஃப். ஓ ஒய்ஃபு, நீ அப்படி கண்டவங்க கூட நடிக்கும் போதெல்லாம் உனக்கு தெரியல என்னோட ஒய்ஃபுன்னு அப்படின்ட்டு ஒரு பல்ல கடிச்சிட்டு சொல்கிறாரு. நீங்கள் செம்மையாக அழுதுகிட்டே அவரை பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுற மாதிரி. அவர் உன்னை நான் ஒரு விஷயத்தில் அப்ரிஷியேட் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன அமைதியாகவே இருக்க, ஒன்றுமே கேட்க மாட்டியா என்ன? அப்போ நீங்கள் ஒன்றுமே கேட்காம இருக்கீங்க. நீங்கள் இருக்க பயத்தில் இதெல்லாம் வேறு அவர் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் பீதியில் இருக்க அவர் சரி விடு நீ கேட்க மாட்டேன், நானே சொல்கிறேன். என்ன தெரியுமா, அன்றைக்கி நீ ஒரு மீட்டை சாப்பிட்டுட்டு பா செம்மையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த தெரியுமா? என்ன அந்த மீட்டுக்கு இது ஞாபகம் இல்லையா என்ன உனக்கு? சரி விடு, ஞாபகம் இல்லைனாலும் இருந்துட்டு போகுது. ஆனால் நீ சொன்னதோ சொன்ன, அந்த மீட்டு செம்மையாக சேலாச்சு. அது யாரோட மீட் தெரியுமா? ஒரு பொண்ணோடது தான். நான் எத்தனையோ பொண்ணுங்களோடதெல்லாம் கட் பண்ணி நானே டெய்லி சமைச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்றுமே நல்லா இருந்ததில்ல. ஆனால் நீ அன்றைக்கி சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு. ஸோ ஒன்றால் தான் அந்த மீட் அவ்வளோ ரேட்டிங்கில் போச்சு. நான் நல்லா கல்லாக கட்டினேன். இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். தேங்க்யூ. அதனால தான் இப்போயும் அதே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீ சாப்பிட்டு பார்த்த மீட்டோட பொண்ணும் ஒன்றிய மாதிரியே தான் ஒல்லியாக அழகாக இருப்பா. இப்போ நீயும் ஒல்லியாக அழகாக இருக்க. ஸோ ஒன்றிய அப்படியே கட் பண்ணி பீஸாக பிரித்து அவங்களுக்கே நான் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் உன்னைய இப்போ நான் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அவர் அப்படியே உதறி விட்டுட்டு ஓடுறீங்க. அவர் பக்கத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி வச்சுருக்காரு, எடுத்துகிட்டு வந்து உங்கள் கழுத்துலேயே போட்டார். ஆனால் நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன்லாம் தட்டி விட்டுட்டு அந்த சீக்ரெட் ரூம்குள்ளேருந்து வெளில வந்துட்டீங்க. ஆனால் இன்னொரு ரூம் இருக்கே, அதை விட்டு தானே நீங்கள் வெளியில் வரணும். ஸோ அந்த ரூமை விட்டு வெளில வரலான்னு பார்க்குறீங்க. அந்த டோர்கிட்ட வந்து திறக்க ட்ரை பண்ணுறீங்க. அப்போது கரெக்டாக உங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பேரலைஸ் ஆன மாதிரி அப்படியே விழுந்துட்டீங்க. ஜிமின் கூலாக வந்து நின்று பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த டோர்கிட்ட போகிற வரையும் சும்மா நின்று தான் பார்த்துட்டு இருந்தார். நீங்கள் அந்த டோர்கிட்ட போயிட்டு அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துட்டீங்க. ஸோ அவர் நக்கலாக சிரிச்சிட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. என்னம்மா என்கிட்டேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா? அது இதுக்கு மேலே நடக்க வாய்ப்பே இல்லை, சரியா? நீ ஒரு நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க. உன்னை கஷ்டப்பட்டு இந்த ரூம் கூட்டு வரதுக்கு நீயே இந்த ரூம் வந்துட்ட. நான் இந்த ரூமில் தான் உன்னை கட் பண்ணி அதெல்லாம் செப்பரேட் பண்ணி வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நீ ஹெல்ப் தான் பண்ணியிருக்க, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த டேபிள் இருக்கும்ல, ஒரே ஒரு டேபிள், அது மேலே உங்களை அப்படியே படுக்க வைக்கிறாரு. நீங்கள் செம்ம வீதியில் அழுகிறதா என்னன்னு தெரியாமல் நீங்கள் அவரை அப்படி பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் கை கால் எதுவுமே அசைக்க கூட முடியல. நீங்கள் அதனால் அப்படியே இருக்க. ஜிமின் அந்த கத்தி அப்படியே எடுத்து உங்களை குத்தலான்னு வராரு. நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹோப்லெஸ்ஸாக ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம்ல அப்படின்ட்டு ஒரு பயத்தில் தான். ஆனால் கொஞ்ச நேரம் ஆயும் உங்கள் மேலே அந்த கத்தி படக்கூட இல்லை. என்னன்ட்டு நீங்கள் ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிமின் அந்த கத்தியை ஓங்கின மாதிரியே அப்படியே தான் வச்சுருக்காரு. அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. உங்களை பார்த்து அவர் ஒரு நாள் பாவமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்னவா இப்போ தானே கொடூரமாக பேசினான், இப்போ தானே இப்படி பார்த்துட்ருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு பயமாக தான் இருக்குது. அவர் அந்த கத்தி அப்படி கீழே போட்டார்.
நீங்கள் அவரையே விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவர் கண்ணில் கண்ணீரோட உங்களை பார்த்துட்டு உங்களை அப்படியே வந்து தூக்குறாரு. நீங்கள் என்ன என்னை கொல்றதுக்காண்டி அவ்வளோ ஆர்வமாக இருந்தால் இப்போ என்னன்னா நம்மளை தூக்கிட்டு எங்கே போகிறான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒருவேளை இது இது அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஆமாம், நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான். என்னென்னா ஜிமின் இப்போது மறுபடியும் வந்துட்டார். என்னென்னா அந்த சைக்கோ ஜிமின் உங்களை கொல்றதுக்காண்டி வந்திருப்பான்ல. ஆனால் ஜிமினுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். உங்கள் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காரு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவர் அப்படியே அந்த சைக்கோ ஜிமினை எதிர்த்து அவர் பாடிக்குள்ளே மறுபடியும் வந்துடுவார்ல. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இப்போது அந்த சைக்கோ ஜிமின் போயிட்டு நல்ல ஜிமின் மறுபடியும் அவர் பாடிக்குள்ளே வந்துட்டார். பாடிக்கு ரீப்ளேஸ் ஆகிட்டார். அதனால அவர் உங்களை கொல்ல தயாராக இல்லை. உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்ரூமில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு அந்த ரூமை விட்டு அப்படியே வெளில வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஸ்கிப் ஆகும். நீங்கள் அப்படியே படுத்துட்டு இருந்தனால அப்படியே தூங்கிட்டீங்க. தூங்கிட்டு இருக்கிறத விட நீங்கள் பயத்தில் தான் கண்ணு மூடி யோசிச்சுட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இன்ஜெக்ஷனோட தாக்கம் குறைய நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. உங்கள் கை காலெல்லாம் உதறிட்டு நீங்கள் வெளியில் வரீங்க. ஜிமின் எங்கன்னு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ரூம்குள்ளே தான் இருக்கார். அந்த ரூம்குள்ளே அவர் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் உடச்சி கீழெல்லாம் போட்டிருப்பார்ல. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்காரு. அங்கே ஹாலில் இருந்த பாடியவும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் நீங்கள் வந்ததை நோட்டீஸ் பண்ணிட்டாரு. அவர் உங்களை திரும்பி பார்க்குறாரு. உங்களுக்கு அவரை பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவர், என்ன வயன், எதுக்கு இங்கே வந்த? நீ ரூமுக்கு போ, நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். அப்போ நீங்கள், ஜிமின், ஏன் ஜிமின் இப்படி நடந்துக்கிறீங்க? என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம்? ஏன் நீங்கள் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? வயன், நீ இப்போ போறியா? எனக்கு மனசு சரியில்லை. நீ வெளில போய் வெயிட் பண்ணு, நான் வரேன். ஜிமின், வயன், வெளில வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்றாரு. நீங்கள் சரின்ட்டு ஹாலில் தான் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அவரும் அங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர், வயன், என் கூட வா அப்படின்ட்டு உங்களை டைனிங் டேபிளில் போய் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அந்த சாப்பாடை பார்க்கும்போது. அவர் அதை புரிஞ்சுட்டு, ஒன்றும் பயப்படாத, இது நார்மல் மீட் தான் அப்படின்றாரு. நீங்கள் இருந்தாலும் பயத்தில் அப்படியே இருக்க அவர், சொல்கிறேன்ல வயன், இது நார்மல் மீட்டு தான், சாப்பிடு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் வற்புறுத்துறனால தான் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. அவர் பண்ணுறதை நினச்சி அவருக்கே கேவலமாக இருக்குது. அவருக்கே பிடிக்காம தான் உட்காந்துட்ருக்காரு. ஆனால் அவரால் எப்படி அந்த சைக்கோ ஜிமினை வர விடாமல் தடுக்கிறதுன்னு தான் அவருக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அந்த கஷ்டத்தில் அவர் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் பயத்தில் ஒரு ஸ்பூனாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவர் சாப்பிட முடிச்சுட்டு நீங்கள் அந்த சாப்பாடையே பிணைஞ்சிட்ருக்கதை பார்க்குறாரு. கொடு, நான் உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்ட்டு அதை வாங்கி உங்களுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காரு. நீங்கள், இல்லை நானே சாப்பிட்டுக்கிறேன் வயன், பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. நீங்களும் சைலண்ட்டு கம்முன்னு இருக்கீங்க. அவர் அப்படியே உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு, வயன், என்ன? இல்லை வயன், நீ அது வந்து அப்படின்ட்டு அவர் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. பட் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை அப்படியே கப் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணலான்னு வராரு. நீங்கள் அப்படியே மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா காலில் தான் உங்களை ஒரு மாதிரி கடிச்சு வச்சுருப்பாரு. ஸோ அதை நினச்சி தான் நீங்கள் அப்படியே மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. அவர், நான் ஒன்றும் கடிக்கலாம் மாட்டேன், மன்னிச்சிடு வயன், நான் வேணும்னே பண்ணலை. அப்போ நீங்கள் அப்படியே கையை எடுத்துட்டீங்க. அவர் அப்படியே வந்து உங்கள் லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஒன்றும் அவரை பேக் கிஸ் எல்லாம் பண்ணல, கம்முன்னு இருக்கீங்க. அதே அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஆர்வமாக அவரை கிஸ் பண்ணுற நீங்கள் இப்போ அமைதியாக அவருக்கு பயந்துட்டுருக்கீங்க. ஸோ அதை நினைக்கும் போதே அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த கிஸ் பண்ணோன்னே, வயன், என்ன? நீ என்னை பார்த்து ஃபஸ்ட் பயப்படுறதை நிறுத்து, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க பயம் எப்படி போகும்? ஸோ நீங்கள் பயந்தோடு தான் பார்க்குறீங்க. அவர் ஒரு மாதிரி அவரை நினச்சி அவருக்கு கேவலமாக ஒரு மாதிரி சலிச்சு போன மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அவர், இங்கே பாரு வயன், இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் செட் ஆகுது, நீ என்னை விட்டு போயிடு. என் கூட இருந்தால் உனக்கு தான் கஷ்டம். நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னைய நான் கொலை பண்ணுற கூட போவேன். ஆனால் அது எனக்கு பிடிக்கல. ஸோ நீ என்னை விட்டு போயிடு. என்னை விட்டு தூரமாக இருந்தாச்சும் நீ ஹாப்பியாக இருப்பல்ல, அது எனக்கு போதும்.
தூரமாக இருந்தே நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீ என்னை விட்டு போயிடு. உன்னோட சூட்கேஸ் அங்கே தான் இருக்குது, எடுத்துகிட்டு கிளம்பு. உனக்கு நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் சீக்கிரமாக அனுப்பி வைக்கிறேன். என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ வேறு யாரையாச்சும், எனக்கு அதை சொல்லக்கூட பிடிக்கல, ஆனால் வேறு வழி இல்லை, நீ வேறு யாராச்சும் மேரேஜ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இரு. அதை விட்டுட்டு என் கூட இருந்து நீ இன்னும் கஷ்டப்படாத. என்னைய மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட நீ வாழணுமா என்ன? நீ உன்னோட வாழ்க்கையை ஹாப்பியாக வாழு. நீ கஷ்டப்பட்டிருக்க, நீ உன்னோட பாஸ்டில் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. ஆனால் இதுக்கு மேலே நீ கஷ்டப்படக்கூடாது. உன்னோட வாழ்க்கையை நீ வாழ தொடங்கு. என் கூட இருந்து நீ கஷ்டப்படாத. நான் உன்னோட மெமரிஸையே லாஸ்ட் வரையும் வாழ்ந்துடுறேன். உன் கூட இருந்த எல்லா நினைவுகளுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சது, எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்ட்டு அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவர் ரொம்பவே கஷ்டத்தோடு தான் பேசிகிட்ருக்காரு. நீங்களும் அவர் பேசுறது எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் கண்ணும் செம்மையாக கலங்குது. அவர் சொல்கிறேன்ல வையன், போ, உன்னோட சூட்கேஸ் எடுத்துகிட்டு நீ ஹாப்பியாக உன்னோட வாழ்க்கையை வாழு, கிளம்பு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் எந்திரிச்சு அந்த சூட்கேஸை எடுக்கிறீங்க. நீங்கள் எடுத்தோடனே அவருக்கு மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் அவர் கூட இருக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு ஏங்கிட்டு இருந்தார். நீங்கள் அந்த சூட்கேஸை எடுத்தோடனே அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஆனால் நீங்கள் போகிறது தான் நல்லதுன்னு அவர் மனசெல்லாம் கல்லாக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் டோர் பக்கம் தான் போயிட்டுருக்கீங்க. ஜிமினுக்கு போவேணா அப்படின்ட்டு மனசில் தோணிகிட்ருக்கு. அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு ஏக்கமாக. நீங்கள் டோர்கிட்ட வரையும் போயிட்டு ஜிம்னை திரும்பி கூட நீங்கள் பார்க்கல. டோருக்கு முன்னாடி நின்று ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் வெளில எடுத்து வைக்கணும். அது வரையும்லாம் ஜிமினால் பார்த்துட்டு இருக்க முடியல. நீங்கள் அவரை விட்டு பிரிதை நினச்சி அவர் கஷ்டத்தில் அதை பார்க்க முடியாமல் அப்படியே திரும்பிக்கிட்டாரு. அவர் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அழுக முடியாமல் உட்காந்துட்ருக்காரு. அப்போது அவரை யாரோ பின்னாலேருந்து வந்து ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜிம்மின் அப்படியே கண் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் தான் போனவங்க அப்படியே வந்து ஜிம்னை ஹக் பண்ணிவிட்டு, என்ன ஜிம்மினா, நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு நினச்சிட்டிங்களா? நான் எப்படி உங்களை விட்டு போவேன்? நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? எனக்கு தெரியும் உங்களெல்லாம் நான் கஷ்டப்படுறேன்னு. ஆனால் பரவாயில்ல, நான் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உலகத்துலேயே உங்களை மட்டும்தான் நான் நம்புகிறேன். எனக்கு தெரியாதா நீங்கள் எவ்வளோ என்னை லவ் பண்ணுறீங்கன்னு? அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் எதுக்கு உங்களை விட்டு போகணும்? எனக்கு எப்போவுமே நீங்கள் மட்டும்தான், உங்களை மட்டும்தான் எனக்கு ஹஸ்பண்டாக நினைக்க தோணுமே தவிர, உங்களை தவிர வேறு யாருமே உங்கள் ப்ளேஸில் வச்சு பார்க்க எனக்கு சத்தியமாக தோணாது. எனக்கு நீங்கள் மட்டும் போதும் அப்படின்ட்டு நீங்கள் அவருக்கு முன்னாடி வந்து ஃபேஸை கப் பண்ணுறீங்க. ஜிமின் அப்படியே கண்ணிலலாம் தண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இங்கே பாருங்கள், இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கூட தான் இருப்பேன். இதை எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய டாக்டருக்கு வேணாலும் போகலாம், எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம் ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை கிஸ் பண்ணுறீங்க. ஜிமின் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. நீங்களாச்சும் ஒரு பக்கம் இருக்கீங்களே அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் அவர் லேப்ஸில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினும் அவர் ஹேண்ட்ஸை உங்கள் வெஸ்ட்டை சுற்றி ரேப் பண்ணிவிட்டு உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அப்படியே 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போது அதே வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த வீட்டில் ஜிமின் கிடையாது, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஒரு மாதிரி அந்த வீடே ஒரு மாதிரி டார்க்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி போரிங்கான லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. எந்திரிச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா அப்படின்ட்டு தான். நீங்கள் எந்திரிக்கும் போது ஜிமின் தான் உங்களுக்கு ஞாபகம் வராரு. எப்போவுமே அவர் தான் உங்களுக்கு காஃபி நீட்டுவார். ஸோ நீங்கள் அதை நினச்சிட்டே ஜிம்னை நினச்சிட்டே எந்திரிச்சு வரீங்க. எப்போவுமே ஜிமின் தான் உங்களுக்கு குக் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் இப்போது நீங்களே குக் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ கூட ஜிமின் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்க மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. உட்காந்துட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் ஒரு மாதிரி கஷ்டத்துலேயே ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமின் கூட இருந்த மெமரிஸை தான் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதை மட்டும்தான் நீங்கள் பார்த்து ஆறுதல் படுத்திகிட்ருக்கீங்க. நீங்கள் ஏக்கமாக ஜிம்னும் நீங்களும் ஹாப்பியாக லைஃப் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தது, நீங்கள் லவ் பண்ண அந்த காலகட்டம் அப்படின்ட்டு பார்த்து ரசிச்சுட்டே ஒரு மாதிரி செம்ம கஷ்டத்தில் தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் அவ்வளோவா உங்கள் ஆக்டிங் கண்டிலாம் போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஆக்டிங் பண்ணுறது ஜிம்மினுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு. ஆனால் உங்களோட ப்ரொஃபஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும் தான் அவர்
உங்களுக்கு எந்த இதுவுமே சொல்லாமல் நீங்கள் ஆக்டிங் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஜிமினுக்கு பிடிக்காத நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு நீங்கள் அவ்வளோவெல்லாம் ஆக்டிங் பண்ண மாட்டீங்க. ஆனால் அதை ஒரேடியாக விட மாட்டாங்கல்ல. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது கம்பெனி, அதில் கான்ட்ராக்ட் பண்ணி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களை ஆக்டிங்லேருந்து அவ்வளோ சீக்கிரமெல்லாம் எடுத்துட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டீங்க. அப்பப்போ ஆக்டிங் பண்ண போவீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். அதுவும் சுத்தமாக இன்டிமேட் சீன்ஸே இல்லாத மாதிரி தான் நீங்கள் ட்ராமாஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நடிப்பீங்க. ஸோ அப்படி தான் இப்போ ஒரு ஃபைன் மார்னிங் நீங்கள் எந்திரிச்சிட்டு நீங்கள் உங்களோட ஆக்டிங்காண்டி தான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வரீங்க. அப்போ வெளிலேருந்து சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஓ வந்துட்டானா, இவனா இவ்வளோ லேட்டாக வரான் அப்படின்ட்டு உங்கள் அசிஸ்டண்ட்டை தான் நீங்கள் திட்டிகிட்டே வெளில வரீங்க. ஃபாஸ்ட்டாக லேட் ஆகிடுச்சே அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வெளில வரும்போது யார் மேலேயோ மோதி நிற்கிறீங்க. நீங்கள் உங்களோட அசிஸ்டண்ட்டு தானே நினச்சி டே என்னடா நீ இவ்வளோ லேட்டாக வர அப்படின்ட்டு திட்டிகிட்டே பார்க்குறீங்க. அப்போ தான் அது உங்களோட அசிஸ்டண்ட் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் பார்க்குறீங்க வெளியில் சூரிய வெளிச்சத்தில் அவனோட ஃபேஸே உங்களுக்கு சுத்தமாக தெரியல. நீங்கள் கொஞ்சம் அவரை பார்க்குறதுக்காண்டி முயற்சி பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உங்கள் கண்ணிலலாம் டியர்ஸ் ரெம்பி போச்சு. அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஜிமினை பார்த்தோன்னே அவர் மேலே அப்படியே கவி உட்காந்துட்டு அவரை ஃபேஸெல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இத்தனை நாளாக ஜிமினை மிஸ் பண்ணதெல்லாம் கொட்டி தீர்த்துட்ருக்கீங்க. ஜிமினுக்கும் செம்ம ஹாப்பி. உங்களை அப்படியே அவர் ஹிப்ஸை சுற்றி ரேப் பண்ண மாதிரி வச்சுட்டே உங்களை உள்ளே தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் ஜிமினா உங்களுக்கு என்னை பார்க்கணுன்னே தோணலையா? நீங்கள் இல்லாமல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா? ஏன் ஜிமினா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் என்னை பார்க்க உங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு தான் தெரியும்ல நான் உங்களை பார்க்காம என்றைக்குமே இருந்ததில்லைன்னு. ஏன் ஜிமினா இப்படி பண்ணுறீங்க? ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட என்னை பற்றி அக்கறை இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிட்டீங்கல்ல அப்படின்ட்டு நீங்கள் பாடல சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜிமின் இங்கே பாரு வையன், உன்னை பார்க்காம இருக்கணுன்னெல்லாம் எனக்கு ஆசை இல்லை. என்னோடய ட்ரீட்மெண்ட் முடிகிற வரையும் நான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு முடிவாக இருந்தேன். நான் முழுசாக சரியாகிற வரையும் நான் உன்கிட்ட வரக்கூடாதுன்னு முடிவாக இருந்தேன். அப்போ தான் என்னைய நானே சரி பண்ணிக்க முடியும். இல்லைனா நான் உன் கூட தான் இருக்கணும்னு நான் நினச்சி அந்த ட்ரீட்மெண்ட்டையே பாதியோடு நிப்பாட்டிட்டு உன் கூட வந்திருப்பேன். ஸோ அதுதான் உனக்கு வேணுமா? எனக்கு அது வேணாம். உன்னை கஷ்டப்படுத்துறது எனக்கு சுத்தமாக வேணாம் அப்படின்றாரு. என்னென்னா இந்த 2 வருஷமும் ஜிமின் அவரோட ட்ரீட்மெண்ட்டை தான் போய் எடுத்துகிட்டு இருந்தார். ஏன்னா அந்த மல்டி பர்சனாலிட்டிக்காண்டி ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் ஜிமினை ஒரு செப்பரேட்டான பிளேஸில் தங்க வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் அவர் முழுசாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பார். நல்லாவே ட்ரீட்மெண்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கும் வந்துட்ருக்கோம். நீங்கள் அதை பார்த்து ஜிமினை எப்போ பார்க்க போகிறோன்னு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. ஏன்னா மாதம் எண்ட்ஸில் பேஷண்ட்ஸை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்குறதுக்காண்டி அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நீங்கள் ஆர்வமாக எல்லா மாதமும் நீங்கள் ஜிமினை பார்க்குறதுக்காண்டி போவீங்க. ஆனால் ஜிமின் உங்களை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்ருப்பாரு. ஸோ அதனால தான் நீங்கள் ஜிமினை பார்க்காம இந்த 2 வருஷமுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஜிமினை பார்த்து அதனால தான் நீங்கள் திட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. ஜிமின் ஏன் ஜிமின் இருந்தாலும் உங்களுக்கு என்னை பார்க்கணுன்னு தோணலையா? ஏன் வையன், நீ எப்போவுமே என்னை பார்க்க வரும்போது கேமரா வழியா நான் உன்னை பார்த்துருக்கேன். ஆனால் உங்ககிட்ட வந்து பேச தான் எனக்கு சத்தியமாக தைரியமே இல்லை. அதுக்கப்புறம் உன்னை நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கு தான் அப்படின்றாரு. நீங்கள் சரி விடுங்க, என்னமோ இருந்துட்டு போகுது. இப்போ உங்களை பார்த்ததில் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? இது போதும் எனக்கு அப்படின்ட்டு நீங்கள் அவர் ஃபேஸ் ஃபுல் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் வையன் இப்படி பண்ணிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்னையாலே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியாதுடி. உங்களை யார் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தா? நான் இத்தனை நாளாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் தவிச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் தான் என்னை இப்படி தவிக்க விட்டு போயிட்டீங்க. ஏய் என்னடி இப்படி பேசுகிற? உங்களுக்கு தெரியாதா நான் இப்படி தான். நீ அப்பையும் மாறல, இப்பயும் சுத்தமாக மாறல அப்படின்ட்டு அவர் உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ரூம்குள்ளே போட்டு உங்களை அப்படியே பெட்டு மேலே போடுறாரு. நீங்கள் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் செம்மையாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் அவரை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. என்னடி என்னாச்சு? இல்லை ஜிமின், உங்களை பார்க்காம நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டேன். அதனால தான் என்னால் நம்ப முடியல. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் மறுபடியும் என்கிட்ட பழைய மாதிரியே வந்துட்டீங்க. எனக்கு இது போதும் அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை ஹக் பண்ணி உங்கள் ஹிப்ஸில் ஒரு மாதிரி டைட்டாக அவர் ஹேண்ட்ஸை ரேப் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் நீங்கள் மறுபடியும் பார்த்துட்டீங்க. ஜிமின் இனிமேல் உங்கள் கூட தான் இருப்பார். அவர் முழுசாக குணமாயிட்டார் அப்படின்ட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. இங்கிட்ட ஜிமினும் ஹாப்பியாக சிரிச்சுட்டு தான் உங்களை ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு.
இப்போது அவர் ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகி வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. இப்போது ஜிமினோடம்புக்குள்ளே ஜிமின் மட்டும்தான் இருக்காரா, இல்லை அந்த சைக்கோ ஜிமின் இன்னும் இருக்கானா, இல்லை அவன் அழிஞ்சிட்டானானே முழுசாகவே காமிக்காமல் இந்த எஃப்எஃப்ஐ முடிச்சிடுறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்களே எது வேணாலும் யோசிச்சு பண்ணி இந்த ஸ்டோரியை கொண்டு போய்க்கோங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. ஃபைனல் பார்ட் முடிஞ்சுது. நான் இந்த எஃப்எஃப்ஐ எப்படியோ எடுத்துகிட்டு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் லாஸ்ட் டைமில் அது எப்படியோ வந்து முடிஞ்சிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. இதுக்கப்புறம் எடுக்கிறதாச்சும் நான் கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே, பாய்.